உங்களுக்கு போட்டோகிராஃபில ஒரு ஆர்வம் இருக்கா? அந்த ஆர்வத்தையே ஒரு லாபகரமான தொழிலா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த கனவு இருக்கும் இல்லையா? சரி வாங்க, இது வெறும் கனவா மட்டும் இல்லாம உண்மையான நம்பர்ஸ், உண்மையான வழிமுறைகளை வச்சு இது நிஜமாவே சாத்தியமானு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நமக்காக இருக்கிற இந்த ஸ்பெஷலான மார்க்கெட்டை சரியா புரிஞ்சுக்கிறது தான். சொல்ல போனா நம்ம மார்க்கெட்டை ஒரு ஸ்பெஷலான கலவைங்க. ஒரு பக்கம் கோயில் திருவிழாக்கள், பாரம்பரிய சடங்குகள்னு நம்மளோட கலாச்சாரம் இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரோன் ஷாட்ஸ், சினிமேட்டிக் வீடியோஸ்னு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது திறமையான போட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த அட்டவணையை பாருங்களேன். இதுலதான் நம்ம பிசினஸோட ரகசியமே அடங்கியிருக்கு. சென்னை, கோவை மாதிரி பெரிய நகரங்கள்ல நடக்கிற பிரம்மாண்ட திருமணங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கூட செலவு பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா அதே சமயம் திருச்சி, சேலம் மாதிரி பகுதிகளில் நடக்கிற மஞ்சள் நீராட்டு விழா மாதிரியான பாரம்பரிய சடங்குகளும் நமக்கு ஒரு முக்கியமான மார்க்கெட்டா. இது மட்டும் இல்லாம பேபி போட்டோ ஷூட், இ-காமர்ஸ்னு இன்னும் பல பிரிவுகள் இருக்கு. உங்க திறமைக்கு ஏத்த சரியான பிரிவை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த வரி எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி நம்ம கலாச்சாரத்தோட நுணுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க போட்டோ எடுக்கும்போது அது உங்களை மத்த போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இருந்து தனிச்சு காட்டும். ஏன்னா இது வெறும் போட்டோ எடுக்கிற வேலை இல்ல, நம்ம மக்களோட உணர்வுகளை பதிவு செய்யற ஒரு கலை. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையில என்னென்னலாம் தேவை வாங்க பார்க்கலாம். சரி, முதலீடு எதுல பண்ணணும்? நிச்சயமா உங்க கேமரால தான். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கேமராவுக்கு குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஏன்னா கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கிற கரிஸ்மா ஆல்பம் மாதிரி பெரிய சைஸ், ஹை குவாலிட்டி பிரிண்டுக்கு அந்த தரம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது இடம். எடுத்த உடனே சிட்டி சென்டர்ல பெரிய ஸ்டூடியோ போடணும்னு அவசியமே இல்ல. அங்க வாடகையை 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை போகும். அதுக்கு பதிலா ஒரு 15,000 ரூபாய் வாடகையில புறநகர் பகுதியில சின்னதா ஆரம்பிச்சு உங்க பிசினஸ மெதுவா வளர்த்துக்கலாம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வரிகள். உங்க வருடாந்திர வருமானம் 20 லட்சம் ரூபாயை தாண்டும் போது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றது கட்டாயம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வாங்குற கேமரா, லைட்ஸ் மாதிரி பொருட்களுக்கு நீங்க கட்டின வரிய திரும்பவும் கிளைம் பண்ணிக்க முடியும். சரி, நம்ம பிசினஸ சட்டப்படி எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். இந்த 3 பதிவுகளும் ரொம்ப முக்கியம். இது உங்க தொழிலை அதிகாரப்பூர்வமாக்குறது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பையும் கொடுக்கும். இதை மறக்காதீங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட செட்டப் எல்லாம் ரெடி. அடுத்தது என்ன? எப்படி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது? இப்ப வருமானத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. நீங்க விதவிதமான பேக்கேஜ்களை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு பேசிக் பேக்கேஜை கொடுக்கலாம். அதுவே ட்ரோன் கவரேஜ், சினிமேட்டிக் வீடியோவோட ஒரு பிரீமியம் பேக்கேஜை நீங்க 2 லட்சம் வரைக்கும் கூட விற்கலாம். இதுதான் உங்க லாபத்தை பல மடங்கு அதிகமாக்கும். இப்ப நான் ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் ரகசியம் சொல்லட்டுமா? மேக்கப் ஆர்டிஸ்ட்களோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. ஏன்னா மணப்பெண்கள் முதல்ல அவங்கள தான் புக் பண்ணுவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு தொடர்ந்து கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டே இருப்பாங்க. இது ஒரு சூப்பர் டிப். இதுதான் இந்த முழு விளக்கத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி. வாங்க, மாசத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு மொத்தமா ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்ப இந்த கணக்க பாருங்களேன். மாசத்துக்கு 2 திருமண ஆர்டர் மூலமா 1,60,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கலாம். வாடகை, அசிஸ்டன்ட் சம்பளம், ஆல்பம் பிரிண்டிங்னு எல்லா செலவும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் போனதுக்கு அப்புறமும் உங்க கையில வரி கட்டுறதுக்கு முன்னாடி 90,000 ரூபாய் லாபம் நிக்கும். இது நிஜமாவே சாத்தியமான ஒரு கணக்கு தான். இந்த எண்களை பார்த்த பிறகு உங்க மனசுல என்ன ஓடுது? இது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிசினஸ்ல இருக்க வாய்ப்பு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சூப்பரான போட்டோகிராஃபரா இருக்கிறது மட்டும் பத்தாது, ஒரு திறமையான பிசினஸ் மேனேஜராகவும் இருக்கணும். அப்பதான் உண்மையான வெற்றி அடைய முடியும். ஆனா ஆரம்ப முதலீட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்குமே, அது ஒரு பொதுவான பயம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கும் நல்ல தீர்வுகள் இருக்கு. தமிழ்நாடு அரசோட இந்த நீட்ஸ் திட்டத்தை பாருங்க. இது உண்மையிலேயே முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு ஒரு பெரிய வரம். உங்க ப்ராஜெக்ட் செலவுல 25% வரைக்கும் மானியமா கிடைக்கும். அதாவது நீங்க வாங்க போற அந்த விலை உயர்ந்த கேமரா, லைட்ஸுக்கு அரசாங்கமே உதவி செய்யும். இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. உங்க கனவை நனவாகிறதுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல இருக்கிற மத்த பிளேலிஸ்டையும் கண்டிப்பா பாருங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.